ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. 3 சென்ட்ல 2 பெட்ரூம் பெருசா எல்லாமே இருக்கணும். ஹால் பெருசா இருக்கணும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் டைனிங் இருக்கணும், நல்ல ஃப்ரீ ஸ்பேஸோட இருக்கணும் அப்படின்னு வீடு தொலாவினீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு. மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்ல 1140 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஹாலுங்க, பெரிய கார் போர்ட்டிகோ, கிச்சன் வித் டைனிங், ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் ஒரு ரெகுலர் பெட்ரூமோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான 2 BHKங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. இது எங்கே இருக்குது, இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 33 அடி ரோட்டில் சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் டியூயல் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா ரேம்புங்க, ரேம்பில் 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா பெரிய கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 23x16 அப்படிங்கிற அளவில் சூப்பராக இனோவாவே நிறுத்துகிற மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க. கீழே நல்ல ஒரு டிசைனிங் வந்து ரங்கோலி பேட்டர்னில் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் டைப்பில் உங்களுக்கு வால் டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போக செட்பேக் ஏரியா, சுற்றி வர்றக்கு இடம் அப்படின்னு மிக தெளிவாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த தலைவாசலுங்க, 5x7 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. போர்வெல், வாட்டர் சம்பு எல்லாமே நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்குது. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் மிக தெளிவாக அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் வந்து வெளியில் கொடுத்துருக்குறங்காட்டி ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறதுனாலும் நம்ம கட்டிக்கலாம். இந்த சைடு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. நம்மளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எங்கே இருக்குது, இதனுடைய யூனிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. பாருங்கள், தேக்கில் கதவு 5x7 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபோயருங்க. ஃபோயரை தாண்டி உள்ளே போனோம்னா 16x21 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெரிய ஹாலுங்க. அது போக ஹால் ஏரியாவில் நம்மளுக்கு 8x8 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. பாருங்கள், பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நேச்சுரலாக வெளிச்சம் எப்பவும் இருக்கிற மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 16x21 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால்லையே உங்களுக்கு டைனிங் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு கிச்சன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹாலுங்க. 8x8 அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து நேராக பொருள்கள் எடுத்துக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அழகாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஏங்க, நம்ம சேனல் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயம்புத்தூரில் உங்களுக்கு வீடு எங்கே வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு வீடியோ அனுப்பிச்சு கொடுக்குறோம். பெரிய வீடு சின்ன பட்ஜெட் அப்படின்னு வீடு தொலாவணும்னா நம்மளுக்கான வீடு தானுங்க. நல்லா ஸ்பேசியஸாக காற்றோட்டமாக இருக்குது. முன்னாடி ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு லாபி மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பெட்ரூமும், இதில் வந்து உங்களுக்கு கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேசின் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சனுங்க. 8x8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. எல் டைப்பில் கவுண்டர் டாப் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. மேலே உங்களுக்கு 2 பக்கமும் ஃபுல்லு டைல்ஸ் போட்டு சிம்னி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. உட்டனில் உங்களுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. நல்ல தண்ணிக்கு பைப் கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்டு எல் டைப்பில் போட்டு ஸ்டோரேஜுக்கு நீட்டாக கடப்பக்கல் வச்சு உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் காரமடையில் இருக்குது. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில். விலையும் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்ட்டில் 1140 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுடைய பட்ஜெட்டட் விலையில் இந்த வீடு இருக்குது. ஸ்பேசியஸான ஹாலுங்க. வாங்க, இந்த கிச்சனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் பெட்ரூமுங்க. 11x10 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே டாய்லெட் போர்ஷன் ஃபுல்லும் மேலே நம்மளுக்கு ஒரு 6 அடிக்கு லேஃப்ட் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6x5 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸு, மேலே 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் வெஸ்டர்னில் கிளாஸ் செட் வச்சு சோப்பு வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு கிரானைட்லேயே உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. வாஷ் பேசின், கிளாஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெகுலர் பெட்ரூமில் வாங்க. இந்த ஹாலில் பெரிய ஹாலில் இருந்து
ரைட் ஹேண்ட் சைடு தென்மேற்கு மூலையில் 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் லேஃப்ட்டு, ஸ்டோரேஜு, கிராஸ் வென்டிலேஷனுக்கு வுட்டன்லேயே நம்மளுக்கு விண்டோஸு அப்படின்னு சொல்லி போட்டு மிக தெளிவாக அமைஞ்சிருக்குங்க. கோயமுத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோடுக்கு பக்கமாக உங்களுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 சென்ட்டில் ரொம்ப கம்மியான விலையில் நம்மளுக்கு பட்ஜெட்டட் ப்ரைஸில் அமைஞ்சிருக்கு இந்த 3 BHK. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். 4.5க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் கிளாஸட் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹாலும் பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வித் டைனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபோயர், பெரிய கார் பார்க்கிங் 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெரிய கார் பார்க்கிங், கீழே உட்லிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஸ்டெப்ஸுக்கு கீழே மேலே போனோம்னா ஸ்டெப்ஸு வெளியிலேயே இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது வாடகை கொடுறதுனாலும் சரி, மேலே துணி காய போடுறது, துவைக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டகாசமான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இது பட்ஜெட்டட் வீடு அப்படிங்கிறங்காட்டி அதுக்கு உண்டான நம்மளுக்கு வேலைப்பாடுகளோட நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் நல்ல ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் நம்மளுக்கு எங்கே வீடு வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.